இது நம்பல் தானா? எந்த ஊர் போகுது? தாசிரி புதூரா? இது வந்து தாசிரி புதூர் போதான். இதுவும் நல்லா தரமான வேலைங்க. இது வந்து இது ஆல்ரெடி காலையில் முடிஞ்சிச்சா இந்த காலைங்க. இது என்ன பண்ணலாம்? இது என்ன பண்ணலாம்? இது 4 6 இல்லை நம்மளுக்கு 4 6 அதுவா இப்போ வாங்கந்தா? சரி 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 சரி. இது 4ஆ? சரி 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 சரி. ஏற்கனவே வாங்கினாங்களா? அது வந்து பூங்கோளம் போதுங்களாங்க. அது 4 6. இது வந்து 4 பல்லுங்க இந்த ஜோடி. இது எவ்வளோ முடிச்சு தலா? 63. இது வந்து 63 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. பல்லு 2 4 நாள் என்ன பாருங்க, கண்ணு மாடோட இருக்குது மாடு. நல்ல மாடு தான், நல்ல பெரிய சைஸ் மாடாக இருக்கு. எவ்வளோ தாத்தா சொல்லிருக்கீங்க? இது 37. பல்லு சரியா? கண்ணுக்குட்டியாடியா? கண்ணுக்குட்டியாடுங்க. 37,000 ரூபா சொல்லியிருக்காங்க. கண்ணுக்குட்டி ஊட்டிகிட்டே இருக்கு பாரு. சேங்கன்னு தான், நல்ல பெரிய கண்ணு தான். பால்லாம் எப்படி கறப்போம்? எத்தனை லிட்டர்? 2 2.5 லிட்டர். சரி சரி சரி. 2.5 லிட்டர் பால் கறக்கும் சொல்லியிருக்காரு. அதான் நியாயமான இதுவும் கூட. ஏன்னா ஒரு நாளைக்கு 2.5 லிட்டரு 3 லிட்டர் அவ்வளோதான் கறக்குமே நாட்டு மாடு. கண்ணுக்குட்டி நல்லா பெரிய கண்ணுக்குட்டி தாங்க இருக்குது. 37 ரூபா சொல்லியிருக்காரு. அப்படியே அனுசரித்து வாங்கிக்கலாம். இங்கே ஒரு கண்ணுக்குட்டியோட ஒரு மாடு இருக்குது. இது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, கேட்போம். ஸோ இது 30,000 சொல்லியிருக்காங்களாம். இதுவும் கண்ணுக்குட்டியோட தான் இருக்குது. இது பொட்டக்கண்ணு. இது வந்து 2.5 லிட்டரே கறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா அழகான கண்ணு மாடுங்கள்லாம் வந்துருக்குதுங்க. இந்த வாரம் கண்ணு மாடுங்க வந்துருக்குது. ஆனால் மாடு கொஞ்சம் குறைவு தான், இருந்தாலும் கூட நல்லா தரமான மாடுங்கள்லாம் வந்துருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்காழையில் வந்து ஓரளவுக்கு வந்துருக்குதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புடையில ஆல்ரெடி ஒன்று ஜோடி சேலாயிருக்கு. இங்கே ஒரு ஜோடி, இன்னொன்று பார்த்தோம். இந்த மாதிரி புடையிலே ஒரு 3 ஜோடி பார்த்தோம். எல்லாம் புடையிலே வந்திருக்கு. இதுவும் ஏற்காலை தான் இன்றைக்கி வந்திருக்கிற காளையை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே சேவலில் இங்கே ஒரு ஜோடி இருக்குது. இதுவும் ஒரு ஜோடி. இங்கே சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பல்லு வைக்காத கன்று இதெல்லாம், பல்லு வைக்காத கன்று எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் ஆல்ரெடி வந்து சேல் ஆச்சுங்க. ஆனால் எவ்வளோக்கு தான் ஆச்சுன்னு தெரியல. இந்த ஏரியாவில் வந்து கண்ணுக்குட்டிகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுக்குட்டிங்க வரும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடாரி கண்ணுக்குட்டிங்க. அதிலும் ஒரு கிடாரி கண்ணு பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணிகிட்ருக்கு.
இதுவும் கிடாரி கன்று தான், அதுவும் கிடாரி கன்று தான். ஜோடியாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இந்த கிடாரி கன்று நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க. எல்லாம் 10 ரூபாய்க்கு மேலே தாங்க இந்த மாதிரி கிடாரி கன்றுலாம் வாங்கினீங்கன்னா 12 ரூபா 15 ரூபா இந்த மாதிரி ரேட்டு போகும். சூப்பர் சூப்பர். இப்போ இங்கே பாருங்க, நல்லா ஒரு என்ன சொல்கிறது, பெருவட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான சைஸில் ஒரு பசுமாடு செனையாக இருக்கும் போல். இதுவும் ஆல்ரெடி வந்து சேல் ஆகியிருக்கு. இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 30 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். கன்றுகள் இங்கே ஒரு 4 கன்றுகள் இருக்குது. ஸோ இது வந்து காளை கன்று. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து காளை கன்றுகள் தான். ரொம்ப அழகாக இருக்குது பற்றியா பார்க்குறதுக்கு. சின்ன கண்ணுக்குட்டியில் தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வளர்ப்புக்கு நல்ல சரியான கண்ணுங்க. இங்கே ஒரு கண்ணு நல்லா தனியாக இருக்குது. எப்படி நல்லா அழகாக இருக்காப்லையா, சூப்பராக இருக்காப்புல. ஏய் 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 சேட்டை பண்ணுறாப்புல, சுறுசுறுப்பாக இருக்காப்புல, சேட்டை பண்ணுறாப்புல, அமைதியாக இருந்தாப்புல, அப்படி சேட்டை பண்ணுறாப்புல. ஏய் சூப்பரா 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 சூப்பரா. பசுமாடுங்க, நல்லா பார்வைங்க, நல்லா சுறுசுறுப்புங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே அதம்பிட்டு இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி பசுமாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தரமான இந்த ரன்னிங் கண்ணுங்கள்லாம் வந்து கிடைக்கும். நல்லா பார்த்தீங்களா எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. இதுக்கு நல்லா தரமான வந்து காலையில் வந்து ப்ரீடு போடும் போதும் பார்த்திங்கன்னா நல்ல தரமான சுறுசுறுப்பான கண்ணுங்க தான் கிடைக்கும். பார்வையும் பார்த்திங்களா எவ்வளோ நெர்சலாக இருக்குது. நல்லா தூக்கலான பார்வைங்க. இந்த பசுமாடு வேறு லெவலில் இருக்குது. பார்வை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க, நான் மேலேக்கெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்க கொஞ்சம் கஷ்டம். சரியான தூக்கலான பார்வை. ஸோ இது இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்கா. 28,000க்கு முடிஞ்சிருக்கு அந்த கண்ணுக்குட்டியோட இந்த பசுமாடுங்க. சூப்பர் சூப்பர். இந்த கண்ணுக்குட்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. 28,000க்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்ணு மாடுங்க தாங்க நிறைய வந்துருக்குது. நாட்டு ரகத்தில் கண்ணு மாடுங்க நிறைய வந்துருக்குது. அதிலும் பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணுங்களோட வந்துருக்குது. அவனுக்கு புத்தி உனக்கு இல்ல மாமா. கண்டிப்பா வேலை செஞ்சுக்கிட்டே செஞ்சுதான் சொல்லணும். நீ வந்து வேலை செஞ்சா நான் கூட உனக்கு பதில் சொல்ல மாட்டேன். மாடு வேலை செய்யணும். செவலையா பல்லு வைக்காத கன்றுகள். இதெல்லாம் ஒடிக்காக்கும் மாமா. என்ன மாமா உனக்கு கத்து கொடுக்க உனக்கு ஒரு பாதிக்கும் இல்ல. அது
ஏரெல்லாம் ஓட்டிக்குது இது ஓட்டிக்குது நான் அது ஓட்டல ஒண்ணு ஓட்டிக்குது ஒண்ணு ஓட்டல அப்போ ட்ரை பண்ணி அப்படினால என் பையன் ஸ்கிரீன் இல்ல நான் புடி அப்படியே கையில அட்வான்ஸ் வாங்க நானே மாப்ள வாங்கி என்ன குத்துறீங்க கையில வாங்கி எவ்வளவு சொல்றீங்க குடிக்கீங்க எவ்வளவு கோயில ரேட் டென்ஷன் ஆகாத விடக்கு எல்லாம் போடி போற தாய் டென்ஷன் பண்றீங்க எல்லாம் புடி நமக்கினு இல்ல இல்ல டென்ஷன் போடா அமுக்குறீங்க எல்லாம் புடி ஆமா ஆமா கூட போடுறாங்க தெனாமலி முட்லாகாத கேள்பா எங்க சேனல் போனாலும் இதெல்லாம் தெரியாது பாரு அப்படியே நான் கெடுக்கிறத உன்னை மாடு வேணாம் தான் தெரிறாரு நான் கெடுக்கிறத மாடு வேணாம் அந்த மாதிரி தவற மாடு கெடுக்கிறத மாடு வேணாம் ஓ போய் போடா புடி போடா 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 கவுத்து லூசா போடா ஆமாம் அவங்க தான் ஹைலைட்டு வியாபாரத்தில் மற்றப்பள்ளி ராஜா ராஜாஜி ராஜா 2 பேரும் புறா மாதிரி தூக்கி பல்லு ஆல்ரெடி ஒரு ஜோடி முடிச்சுங்க இது 2வது ஜோடி வயசு வந்தா அப்ப நான் அமைதியா இருக்குமா அனாதவரானுக்கு மாடு கொடுத்துருங்க அவன் என்ன தரான் என்ன மதிக்க மாட்டான் என்ன மதிக்க மாட்டாங்க இல்லமானா இல்லமானா அனாதானா மாடு என்ன மாலை வைக்கிறேன் நீ கடுவி நானும் எனக்காக நீ நான் உனக்காக நானும் எனக்காக நீ மாடு வாங்கலாம் இல்ல மனா வியாபாரி கடை கொடுத்து தப்பா இல்ல மனா தானே அழகு வேணும் வேலை ஒண்ணு செஞ்சு ஒண்ணு செய்யப்பா செஞ்சுதான் செய்யும் இல்ல இல்ல வரணும் மாடு எவ்வளவு நேரம் நீ கேட்கற அழுத்தி வளர்த்தி மாடு கட்டுக்கிற மாட்டேன் நான் என்ன பண்றேன் எவ்வளோ சொல்கிறான்னு தெரியல எவ்வளோ சொல்கிறேன் ரேட்டே தெரியலங்க முடிஞ்சதா தெரியும் சீக்கிரம் முடிகிற மாதிரி தெரியல ரொம்ப நேரம் ஆகும் அவரு 65 சொல்லிட்டு இருக்காராம் 55 கேட்குறாங்க அதனால்தான் முடிஞ்ச மாதிரி தான் முடிஞ்சிச்சிங்க விடு 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 படுத்துக்கிச்சு ஒன்று பல்ல வச்சிருக்கா எவ்வளோ சொல்லிருக்கீங்க இந்த ஜோடி வந்து 45 ரூபா சொல்லியிருக்காங்க.
45 ரூபா சொன்னாங்க. அது 45 சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க கண்ணு மாடு பார்த்தோம். இதெல்லாம் வந்து சின மாடுங்க. ஃபுல்லாக எல்லாம் பசு மாடுங்க தாங்க. இங்கே கிடாரிங்க பசு மாடுங்க இதுதான் நிறையா இருக்குது. பசு மாடுங்க செவலை நல்லா இருக்குங்க. எவ்வளோ சொல்லிருக்கியா? எவ்வளோ சொல்லு, எவ்வளோ சொல்லு. பேசிட்டு இருக்காங்களாங்க. ரேட்டு ஒன்றும் தெரியல. ரேட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் கேட்குறேன் எல்லாருக்கிட்டையும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சுத்தமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நல்லா கண்டுபிடிங்க, நல்லா வளர்ப்பு கண்டுபிடிங்க. பாருங்க ஜோடி எப்படி இருக்கு. இதெல்லாம் பாருங்க கிடாரிங்க, நல்லா அழகாக அமைதியான கிடாரியா இருக்கு. இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே வந்து பசு மாடு தாங்க. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பனூர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க பிள்ளை. இதுவும் நல்லா பசு மாடு தான். பசு மாடு தான் இங்கே ஜாஸ்தியாக வந்துருக்கு. கண்ணுக்குட்டிங்க இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். மற்றப்பள்ளி சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கண்ணுக்குட்டிங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு. நல்லா பெரிய பெரிய பசு மாடுங்க ஜோடிகளாகவும் வந்துருக்கு. போலப்பா, நாளைக்கு போகலாம். எவ்வளோ சொல்லு ஜோடி? மாடு பிடிச்சிருக்கிறவங்களுக்கே தெரியலையா? சரி சரி சரி. இப்போ தானே ஒரு 60 ரூபாய்க்கு மேலே தாங்க இருக்கும் ஜோடி. இன்னைக்கு எங்க நாட்டம நெக்குந்தி இல்லை 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 பெரும்பாலும் யாரும் ரேட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாட்டுகளாவது காமிக்கிறான். நானே தப்பா நினைக்காதீங்க, கேட்கலான்னு சொல்றீங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. காளை கன்றுகள் ஜோடி. எவ்வளோ சொல்லிருக்கீங்க இது? 47. பல்லு பல்லு ரெண்டு பல்லுங்க. 47 ரூபா சொல்லியிருக்காங்களா ஜோடி.
காளைக்கன்றுகள். இந்த ஏரியாவில் கொஞ்சம் கண்ணுங்கள்லாம் நின்றுட்டுருக்கு. இல்லை எவ்வளோ சொல்லுங்க ஜோடி ஜோடி ஜோடியா? ஜோடி 20,000 தான் சொல்லியிருக்காங்களாம். கிடாரி கண்ணுக்குட்டிங்க. சின்ன சின்ன கண்ணுக்குட்டி தான் 20,000 சொல்லியிருக்காரு ஜோடி. ஸோ கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ரேட்டு கொஞ்சம் கூட, சுமாராக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. ஸோ அண்ணன் சொன்னது போல் அவர் வந்து ஜாஸ்தியாக சொல்ல, கரெக்டாக சொல்லியிருக்காரு. 2 கண்ணு 20,000 தான் சொல்லியிருக்காப்புல. இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து ஜோடி இது காளை கண்ணுக்குட்டிங்க, ரெண்டுமே செவலை வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன குட்டிங்க தான். அந்த அவர் சொன்னது போல் ஒரு 20,000 இந்த மாதிரி ரேஞ்ச் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டியாக வாங்கிக்கலாம். பெரிய குட்டி நான் சொல்ல, சின்ன குட்டி. ஸோ இங்கே பாருங்க, இது ஒரு சின்ன குட்டி தான், காளை கண்ணுக்குட்டி. எப்படி இருக்கு பாருங்க. கலர் செம்மையா இருக்குது. ஸோ இது வந்து பிள்ளைங்க காளை கன்று தான். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பர். இங்கே கொஞ்சம் கண்ணுக்குட்டிங்க இருக்கு. நிறைய கண்ணுக்குட்டின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வந்துடுது. இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சேலான கண்ணுக்குட்டிங்க, எல்லாமே கலந்துருக்குது. காளை கண்ணுக்குட்டியும் இருக்குது, கிடாரி கண்ணுக்குட்டியும் ரெண்டுமே வந்து கலந்துருக்கு. வாங்கினாரா கொடுக்குறாரா? வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுகிறாரு. அது ஒன்றும் வாங்கின மாதிரி தெரியல. அன்பண்ண இங்க நிற்கிறது எல்லாமே சீமா கன்றுகள், ஜெர்சி கலப்பின கன்றுகள் எல்லாமே நிற்கும் இங்கே வந்து இந்த ஏரியாவில். நல்லா வளர்ப்பு கன்றுகள். மற்றபள்ளியை பொறுத்த வரைக்கும் கன்றுகள் தான் ஜாஸ்தியாக வரும். ஆனால் வாங்கிட்டு போய் வளர்க்குற மாதிரி தான் இங்கே கொண்டே வருவாங்க. எல்லாம் டைரெக்டாக சிந்தாமணிலேருந்து கொண்டு வராங்க. எக்ஸப்ட் கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் கொண்டு வராங்க. மொத்த கவுண்டனூர் அண்ணா வியாபாரி, அவர் பெரிய வியாபாரி. எக்ஸப்ட் கண்ணுங்க, ஜெர்சி கண்ணுங்கள்லாம் கொண்டு வராப்புல. ஒரு 4-5 உருப்படி வச்சிருக்காப்புல. எக்ஸப்ட் கண்ணுங்கள்லாம் ஆல்ரெடி வந்து சேல் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் இருக்குது. ஜெர்சி கண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக நல்லா ஊட்டமாக இருந்துச்சுன்னா நல்ல எச்சப்போட ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போகுது. சுமாராக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கம்மியான ரேட்டில் கூட வாங்கிக்கலாம், சீசனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற கன்றுகள், ஹெச்எப் கன்றுகள் எல்லாம் ஒரு 15,000 20,000 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. குட்டிக்கு சைஸை பொறுத்த வரைக்கும். இங்கெல்லாம் பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, குட்டியோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா அருமையான கலருங்க. இருக்கிறதுலே வந்து நல்லா ஒரு கலர் பாருங்கள். ஹெச்எப் கன்றுங்க. பக்கம் பாரு ஹெச்எப் கன்று. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20,000 வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஹெச்எப் கன்றுகள். கலரெல்லாம் நல்ல கலராக கிடைக்கும், நல்லா அடிப்புளி கலராக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ஒரு 20 லிட்டர் கறக்கக்கூடிய அந்த வர்க்கத்தை சேர்ந்தது. சூப்பராக இருக்கும்.
சின்ன சின்ன குட்டிங்க கூட இருக்கும். சின்ன சின்ன குட்டிங்கெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். எல்லாம் சின்ன சின்ன கண்ணு குட்டிங்க, நல்ல கண்ணு குட்டிங்களாக இருப்பார். சின்ன சின்ன குட்டியாக இருக்கும். கலரே வேற லெவலில் இருக்கும். கலர் அதே போல் இந்த ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஜெர்சி குட்டிங்க. ஹெச்எஃப் குட்டி எப்படி வருமோ அதே போல் ஜெர்சி குட்டிங்கெல்லாம் வந்து இங்கே நிறையா வரும். ஏன்னா ஜெர்சி குட்டிங்க, ஹெச்எஃப் குட்டிங்க எல்லாமே மிக்சரில் தான் நிற்கும். சூப்பர் சூப்பர் சூப்பரான குட்டிங்க. குட்டியெல்லாம் வந்து சேலுக்காக குட்டி தான் வாங்கியிருக்காங்க போல. இது எவ்வளோன்னு தெரியல, 15 ரூபா என்ன சொன்னாங்க போல. கலராக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹெச்எஃப் குட்டி. நல்லா ஒரு 20,000 மேலே தான் போகும். ஜெர்சி ஜெர்சி குட்டி இதெல்லாம் நல்லா குளித்தி எடுக்கக்கூடிய இதெல்லாம் அந்த சைஸில் தான் குட்டிங்க இருக்குது. ரொம்ப சின்ன குட்டியாக இருக்காது, ஓரளவுக்கு குளித்தி எடுக்கிற மாதிரி தான் குட்டிங்க வந்து கொண்டு வருவாங்க. வியாபாரம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுங்க. கம்மியாக தான் வந்துருக்குது, அதிகமாக வரல. இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான். இங்கேயும் கொஞ்சம் நாட்டு மாடுங்க இருக்குது, கண்ணுக்குட்டிங்க இருக்குது. ரோடு பக்கத்தில் நான் எந்த வீட்டுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? எவ்வளோ சொல்கிறாங்க? எவ்வளோ சொல்கிறாங்க? 13,000 சொல்லுது. நம்ம போட்டோலாம் பிடிக்கும். 17,000 ரூபா சொல்லியிருக்காங்களா அந்த கண்ணுக்குட்டி? நாட்டு மாடு தாங்க. பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட இருக்கு. $30,000 கேட்குறாங்க போல இருக்குது. அதோட கண்ணுட்டியா எவ்வளோ சொல்லிடுறேன்? இது 18,000 தனியாவா? அது 25. கண்ணுக்குட்டி மட்டும் 18,000 சொல்லியிருக்காங்க. பேசி வாங்கிக்கலாம். அது 25,000 சொல்லியிருக்காங்களா? எல்லாம் பேசி வாங்கிக்கலாம். ஒரிஜினல் நாட்டு மாடு. அதான் நாட்டு மாடு தானா?
பாருங்க இந்த கிடாரி வந்து 25 தான் சொல்லியிருக்காங்களாம். பேசி வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு. அந்த பக்கம் கண்ணுக்குட்டி இருந்துச்சு, அது 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பேசி வாங்கிக்கலாங்க. யூடியூப்ண்ணா கண்ணுக்குட்டியெல்லாம் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு கழுத்து கயிறு எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. உங்களது சேனல் அது? ஆமாண்ணா. இது எப்படி லைக்ஸ் வர வர உங்களுக்கு அமௌண்ட் வருமாண்ணா? அது எப்படின்னா அது நிறையா ப்ரொசஸ் இருக்குண்ணா. சந்தை ஓரளவுக்கு எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சிங்க. 9 மணி டைம் ஆனாலே ஓரளவுக்கு எல்லாமே ஏற கட்டிடுறாங்க. எல்லா மாடுகள்லாம் வந்து காலையில் வந்து சேல் ஆகிடும். ஜெர்சி மாடுங்க இதுங்க கொஞ்சம் விலை கட்டுப்படி இல்லாத மாடுங்க எல்லாமே வந்து நிற்கும். மற்றபடி எல்லாம் நல்லா கண்ணக்குடிங்க, நல்ல பசு மாடுங்க, நல்ல ஏற்காடு இதெல்லாம் வந்து காலையில் வந்து சேல் ஆகிடும். இதெல்லாம் ஜெர்சி மாடுங்க. இந்த ரோட்டில் நிற்கிறதுங்க, ரோட்டு ஓரம் நிற்கிறது இதெல்லாம் இன்னும் வந்து சேல் ஆகலைங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து அப்படியே நிற்குது. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஸோ இதுங்கெல்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேல்ஸ் ஆகாமல் அப்படியே நிற்குதுங்க. நல்ல நல்ல மாடுங்க கூட பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நிற்கும். காரணம் கேட்டிங்கன்னா அதுங்கெல்லாம் ரேட்டு கட்டுப்படி ஆகாத நிற்கிறது. பாருங்க எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த பசு மாடுங்க தான் நிறைய நிற்கும். அதெல்லாம் அப்படியே வந்து இன்னும் சேல்ஸ் ஆகாமல் அப்படியே நிற்கும், கட்டுப்படி ஆகும். இன்னும் நிற்குதுங்க. இதெல்லாம் இன்னும் சேல்ஸ் ஆகாது நிற்குது. என்ன தலைவர் எடுத்துக்கிட்டு போல எனக்கு இல்லைண்ணா ஐயா போகலாண்ணா. டெய்லியும் போகும் விதரம். நெக்கு தானே? ஆமாம் ஆமாம். எல்லாமே வந்து அப்படியே நிற்குது. திருப்பி அதுவும் ஒரு காலை வந்து நிற்குது. சந்தியா முடிஞ்சிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு. சரி 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 சரி. சஞ்செல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த பணம் கட்சினா கூட ஒரு மாதத்துக்கு ஜம்மன் நல்லா போடு. தலைவர் நல்லா போடு. மறந்துட்டு போறாரு அப்புறம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சேல்ஸ் எல்லாம் கட்டி வச்சிட்டாங்க.